பஸ் இல்லை, 2 கிலோமீட்டர் நடந்து வர விஜய் மாமா பஸ்க்கு. இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நன்றி. எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, ஓடி வரமெல்லாமே ஒரு பிள்ளையானதே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான சம்பவம், அதை ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சிட்டாங்க. இந்த ஒரு பதிவு போடுது, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நம்ம தேனி மாவட்டத்துல கொட்டக்குடிங்கிற ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து பக்கத்து ஊருக்கு வரணும். அந்த ஊர்ல இருந்து வந்து அடுத்த பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் எல்லாருமே. அது எப்ப 2 தலைமுறையா ஏதாண்டு 56 வருஷம் அந்த ஜனங்கள் இயங்கி காத்துட்டு இருந்திருக்காங்க. அது வர்றதுக்கு இப்போ 20 நாளான தற்கொலை கூட்டம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டம், விஜயோட கூட்டம், இன்ஸ்டாகிராம் கூட்டம், அந்த கூட்டம் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஒரு இது பண்ணி கொடுக்கறதுக்கு ஒன்னும் தெரியாதவங்க அவங்க போயிடுவா. 3 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்திரும். அப்படி வீண்டு இன்னும் எதுக்காக தோற்றணும் தெரியாமலே நின்று கத்திக்கிட்டு இருக்கிற திராவிட சொல்ற கூட்டங்கள், எடுபடிகள் இங்க கிடந்து கத்திக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் கண்டுக்கிடாம வெறும் 25 நாள் 20 நாள் ஒரு அக்குறை கூட்டம், இன்ஸ்டா கூட்டம் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் தேவைப்பட்டிருக்கு. இந்த வசதி செய்து கொடுக்குற 56 வருஷத்துக்கு அப்புறம் 2 தலைமுறை. அது இன்ஸ்டாகிராமிலேயே ஒரு வீடியோ ஒரு சின்ன குழந்தை போட்டு அந்த வீடியோ இதாகி அதை பார்த்தாக்கும் இதுக்கு நம்ம ஒரு முடிவு வந்துருக்கு. அது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது யாரால? இந்த தற்கொலை கூட்டத்தினால. மக்களுக்காக இறங்கி செய்யற இந்த தற்கொலை கூட்டம் என்ன இப்படி சொன்னாலும் பரவாயில்லை, ஜனங்களுக்கு வேண்டி மட்டும் இறங்கி நிக்கிற கூட்டம். வேற ஒன்றும் அவங்க பார்க்கல, பணத்தை பார்க்கறது இல்லை, அது பார்க்கற ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் அந்த ஒரு இது மட்டும் மனசுல வேத மந்திரம் வச்சுட்டு செய்யக்கூடிய விஷயமாக்கும். இல்லாட்டா 56 வருஷமா 2 கட்சியில மாறி ஆண்ட ஜனங்களுக்கு ஒரு விலையை கொடுக்காம, ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம இருந்த ஊர் என்ன சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துல தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல அந்த பெஸ்ஸை கொண்டு வந்து பெஸ்ஸை வந்து அது ஒரு சாமி மாதிரி ஒரு அது பூஜையெல்லாம் போடுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் மாலை போடுறாங்க. மாலை போட்டு அவங்க அன்பை அப்படித்தான் வெளிப்படுத்த முடியும். அப்ப எவ்வளவு ஏக்கம். ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்குது, அந்த பொண்ணோட அம்மாவும் சொல்லுது, ஏன் தலைமுறை நான் நடந்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? சமூக நீதி, சமூகம், மத இது, மக்கள் அதெல்லாம் பண்றது எல்லாமே வேற. பாசிச பாயாசம், திராவிடம், மற்ற பெரியாரு, அவரு இவரு, அதான் ஜனங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பின்ன பைசா, ஊழல் அதை பற்றி பேசணும்னா 2 நாள் வேணும். ஓரோ துறையில் அதை நம்ம பற்றி மெதுவாக பேசலாம், அடுத்தடுத்த வீடியோல பேசலாம். அது வேற. அவங்கள எண்ணம் பணம் சம்பாதிக்கணும். ஓட்டு போட டைம்ல பணங்களுக்கு 2000 5000 போட்டு கொடுத்தா பணம் ஓட்டு போடுவாங்க, வேலை முடிச்சு. இதெல்லாம் மாற்ற ஒரு ஆளு தெய்வமாக கொண்டு விட்ட மாதிரி விஜய் அவர்களை கொண்டு விட்டு ஒரு மாற்றம் ரெடியாகி இன்னைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் விஷயம், கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம அதே ஒரு 100 வாட்டி இந்த வீடியோல பார்த்துருக்கோம். அதனால போடணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரு வீடியோ, நானும் போடாது. அவ்வளவு நல்லா பண்ணிவிட்டாங்க. பண்ணது விஜய் அவங்களுக்கும், அதுக்கு மந்திரிமார்களுக்கும், இருக்கிற ஸ்டெப் எடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ்.